இப்போ வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இது பார்க்குறவங்களுக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு குறிப்பிட்ட கடவுள் பெயரை சொல்லி பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முருகன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு இப்போ பயங்கரமான பப்ளிசிட்டி போயிட்டுருக்கு. அவருக்கு வந்த வாழ்வை பாருங்கள். இந்த நேரத்தில் அவருடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க. இது முருக பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, தவறாக எடுத்துக்கோனா. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கடவுளுடைய பேர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வரும். அந்த பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வராகி அன்னையுடைய பெயர்கள் வந்தது, கொஞ்ச நாள் வந்து ஜீசஸோட பெயர்கள் வந்தது, கொஞ்ச நாள் வந்து முருகருடைய பெயர்கள் வருது, கொஞ்ச நாள் சிவனுடைய பெயர்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. அது முருகருடைய பெயரை வைத்துக்கொண்டு இளைஞர்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவங்க அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த ஆன்மீக பெரிய பெரிய தலைகளுமே அதை நோக்கி நகர்றாங்க. இப்போ சொல்லப்போனால் முருகனை நம்மக்கிட்ட இருந்து ஆட்டையை போட போகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ முருகன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வந்து அவங்க வேறு மாதிரி பிம்பமாக்கி, இப்போ பார்த்திங்கன்னா கோவில்களில் கூட ஏதோ கேஸ் போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க. பழனி முருகன் கோயில் ஏதோ இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணுங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ பார்த்துக்குங்க. அப்போ எங்கே போய்கிட்டு இருக்குது இது எல்லாமே முழு அரசியலாக மாறாத அளவுக்கு கவனமாக இருந்துக்குங்க. இந்த காலத்து ஆன்மீகம் வந்து ரொம்ப ரொம்ப அரசியலாக இருக்குது. கவனமாக இருந்துக்குங்க. யாரை நம்புறதுனே தெரியல. இப்போ வந்து வேகமாக போகிற குருமார்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. வேகமாக ஆன்மீகத்தில் போகிறது, ஒரு ஸ்பீடில் போகிறதெல்லாம் வந்து நிலைக்காது. நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு அந்த கல்வி முறையோடு சொல்லிக் கொடுக்குற குருமார்கள் நோக்கி போங்க. அவங்களுக்கான விஷயங்கள் என்ன வேணால் செய்யுங்க. அவங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ செய்யுங்க. அது வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் செலவு செய்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயத்து வாழ்க்கைக்கு. நம்ம குருவுக்கோ, நம்ம வழிகாட்டிகளுக்கோ, நம்ம தெய்வங்களுக்கோ என்ன செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஒரே ஒரு வழிகாட்டுதலை மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சி அதை கொண்டுட்டு போங்க. ஸோ நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்த வரைக்கும் இப்போ ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சித்தர்களுடைய பெயரை வச்சு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி தெய்வங்களுடைய பெயரை வச்சு வேறு மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வேறு மாதிரி கொண்டு போய் கனெக்ட் பண்ணி மொத்தமாக நம்மளை வந்து அந்த தெய்வத்தை வணங்குற எல்லாரையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பக்கமாக இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அதை நம்ம பெருசாக பேச விரும்பலை. மதம் அந்த சார்ந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. மதம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு தான் தேவை. உயர்ந்த கட்ட ஆன்மீகத்தை நோக்கி போகிறவங்களுக்கு அது தேவையில்லை. மதம் சார்ந்த விஷயங்களை வந்து கடைபிடிச்சு போகிறவங்க வந்து உயர்ந்த கட்ட ஞானத்தை அடைவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு தேவையானவங்க இதை பயணிச்சுக்கலாம். மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து இறைவன் எல்லா உயிர்களோடும் இணைந்திருக்கிறாருங்கிற அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்தது தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஆன்மா அது என்னன்னே தெரியாமல் அந்த மதம் இந்த மதம் பேசிகிட்டு இருக்கிறவங்க, அந்த கடவுள் இந்த கடவுள் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்குலாம் கடவுள்லாம் என்னன்னே தெரியாது, குருமார்கள்லாம் என்னன்னு தெரியாது. அனைத்திலும் கலந்திருக்கிறவன் இறைவன். மதத்திலும் மொழிகளிலும் வழியிலும் வியாபித்திருப்பவன் இறைவன். உருவத்திலும் இணைந்திருப்பவன் இறைவன். ஒவ்வொரு அணுக்களிலும் கலந்திருப்பவன் இறைவன். அதை தான் திருமூலர் சொன்னார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அது தேவன் சொன்னாலும் சரி, நீங்கள் பிதான்னு சொன்னாலும் சரி, கர்த்தர்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி, சிவம்னு சொன்னாலும் சரி, முருகன் சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் டிசைனாக பேர் வச்சுக்கங்க. ஆனால் நாம் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அந்த ஏக இறைவன் ஒருவனே. அனைத்துக்குள்ளும் இருக்கிறார். உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இந்த கேமரா எல்லாமே, மெட்டீரியல் எல்லாமே அந்த சக்தி ரூபமாகவும் அந்த பிதாவாகிய தேவன் ரூபமாகவும் இருக்கிறார். இந்த உண்மை சத்தியம்தான் உலகத்துக்கு போய் சேர வேண்டும். இதைத்தான் நம்ம அத்வைதத்தின் மூலியமாக நம்ம அகோரா ஃபவுண்டேஷன் இலக்காக முன் வச்சு நம்ம போயிட்டுருக்குறோம். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் மூலிமா அத்வைத தத்துவம், உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கொண்டு அவனுக்கு அந்த ஆன்மாவுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இதை பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இலக்கே அதுதான். அதை விட்டுட்டு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் பேச போகிறதும் கிடையாது. நீங்கள் எந்த மதத்திலையும் இருக்கலாம், திருமணம் ஆகியிருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக ஞானத்தை, கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாக வரும் காலங்களில் நம்ம தியான பயிற்சிகளும் கற்றுக் கொடுக்குறோம். ஞானம், அனைத்து உயிர்களும் ஞானம் அடையணும். அஞ்ஞானத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஞானத்துக்கு வரணும். ஞானம்ங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. அறிவுங்கிறது நீங்கள் உலகத்தை பார்த்து கற்றுக்கிற விஷயம். ஞானம்ங்கிறது உள்முகமாக தேடலில் கிடைக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த அறிவை நீங்கள் பெறணும்னா நீங்கள் ஞானத்தை முதல்ல உணரணும். ஸோ ஆன்மீகத்தில் உணர்வு சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்குது, அறிவு சார்ந்த விஷயங்கள் கிடையாது. அறிவுங்கிறது உங்களுடைய டெம்பரவரி சேவிங்ஸ் தான். அது என்றைக்காக இருந்தாலும் வயசாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துடுவாங்க.
தன்னுடைய வேலையவே மறந்துடுவாங்க. சில பேர் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தங்கிறதே மறந்துடுவாங்க. அதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துடும். ஆனால் ஞானம்ங்கிறது அப்படி கிடையாது. ஸோ இந்த கணத்தில் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னே தெரியாது, வந்துடும். அதுதான் ஞானமே தவிர பயிற்சி பண்ணி ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை மக்கப் பண்ணி காப்பி அடித்து பண்ணுறது அறிவு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கல்வி முறைகள் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. அறிவை மட்டுமே கொடுத்து ஆட்டு மந்தைகள் மாதிரி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க தவிர ஞானம் இருக்கிறதில்ல இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஞானம் கட்டாயம் தேவை. அந்த ஞானத்தை தான் நாம் பாதையாக எடுத்து செல்கிறோம். ஞான மார்க்கத்தை தான் நாம் கொண்டு செல்கிறோம். எந்தவித ஜாதி மத இன வேறுபாடுகளும் இன்றி, மனிதன் பிரிவுகளை இன்றி அனைத்து உலக ஆத்மாக்கள் அனைத்திற்கும் இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய இறை சக்தியோடு இணைந்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம் போய் சேரணும். நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நீங்கள் தாராளமாக பயணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்மீக ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிஞ்ச வகுப்புகளில் கலந்துக்கிட்டு அதுக்கான ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இறைவன் அனைவருக்கும் ஒருவராகத்தான் இருக்கிறார். இது உலகம் முழுவதும் பொருந்தும். அது நீங்கள் நாம் என்ன வேணால் புராணங்கள் எப்படி பெயர்கள் வச்சுக்கலாமே தவிர அனைத்திலும் அவர் கலந்திருக்கிறார். பிதா ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, சிவம் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே. சரிங்களா? ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த கருத்துக்குள்ளே வருவோம். ஸோ ஏகம் சர்வம் அனைத்தும் அவரே. ஸோ அந்த தத்துவத்தை தான் நம்ம முன்னோக்கி கொண்டு போகிறோம். நன்றி. நல்லது.